ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியில் நம்ம காங்கேயம் சேர்ந்தே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சிகப்பாக குண்டா இருப்பாருங்க. அவர் இங்கே ஏதாவது மோட்டார் கம்பெனி வச்சுருந்தாருங்க. அப்புறம் ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருந்தார். ஒரு சமயம் அவருக்கு பூனாவில் ஒரு கம்பெனியில் எம்டி உடைய பிஏவா ஒரு போஸ்ட் கிடச்சிதுங்க. நல்ல சம்பளம். இவர் கற்பனையே பண்ணி பார்க்குற அளவுக்கு, பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சம்பளம், குவார்ட்டர்ஸு, காரு எல்லாம். சரி, ரயில் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி வச்சுட்டாருங்க. கடைசியில் பார்த்தா புறப்படுறப்போ அந்த ரயில் டிக்கெட்டில் ஒரு மாற்றம் இருக்குது. ஆர்ஏசி டிக்கெட் தான் அது கன்ஃபார்ம் ஆகலின்னு இருக்குது. ஏடா அது அவ்வளோ தூரம் எப்படி போகிறது? சரி, நம்ம மருவத்தூர் போய் அம்மாவை பார்த்துட்டு அப்புறம் பெங்களூர் போய் டிராவல்ஸில் போயிடலாம், ஆம்னி பஸ்ஸில் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருங்க. அது மாதிரியே மருவத்தூர் வர்றார். வந்து அம்மாவை பார்க்குறாரு. அம்மாவை பார்க்கலிங்க, இவர் கருவறை அம்மாவை கும்பிட்டு அப்படி சுற்றி வந்துட்டு இருக்காரு. அப்போ அம்மா செக்யூரிட்டி ஒடியாந்து நம்ம செந்திலகிட்ட பிடிச்சி, உங்களை அம்மா கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னு. உள்ள போனே அம்மா சொல்கிறாங்க, டேய் உங்களோட டிக்கெட்டை மாற்றினதே நான் தான்டா. விதிப்படி 10 வருஷத்துக்கு உனக்கு நான் பணத்தை கொடுக்க முடியாது. அப்படிங்கிறப்ப நீ அந்த வேலைக்கு போனீங்கன்னா ஒன்று கிடக்க ஒன்றாகு, தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். புரிஞ்சுதா? பேரு கெடு. அதனால் அதெல்லாம் வேண்டாம். நீ போய் 5 HP மோட்ரு ஒன்று, 7 HP மோட்ரு ஒன்று தயார் பண்ணி கொண்டுக்கிட்டாப்போ அப்படின்னாங்க. நம்ம செந்தில் வந்து அந்த நேரத்தில் வந்து ரொம்ப முடிஞ்சு போய் பொருளாதார ரீதியாக பரிதாபமான நிலைமையில் இருக்கிறாருங்க. அந்த நிலை. அம்மா வாட்டுக்கு 5 HP மோட்ரு 7 HP மோட்டர்னா பணத்துக்கு இங்கே வருது சொல்கிறார். அம்மா என்னோட பணம் காசில் ஒன்றுமே இல்லையாம்மா, நீங்கள் பாட்டுக்கு 2 மோட்டர் கேட்குறீங்க. டேய் அதெல்லாம் நேற்றே கொடுத்துட்டுண்டா, போய் வீட்டில் போய் பாரு அப்படிங்கிறாங்க அம்மா. செந்திலுக்கு ஒன்றும் புரியல. அது எப்படி எனக்கு தெரியாமல் எங்கள் வீட்டுக்கு பணம் வந்துரு அப்படின்னு வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க. இவர் சீட்டு போட்டு வச்சுருந்துருக்காருங்க. அந்த சீட்டு பணம் 64,000 ரூபா இவர் பேருக்கு அந்த மாதம் வந்து இவங்க அம்மாட்ட கொண்டு வந்து அந்த சீட்டு உரிமையாளர் கொடுத்துட்டு போயிருக்காருங்க. இப்போ உடனே அந்த பணத்தை உபயோகப்படுத்தி 5 HP மோட்டாரும் 7 HP மோட்டாரும் தயார் பண்ணிட்டாருங்க. இதை தயார் பண்ணிட்டு இருக்கிறதுக்கவே அம்மா மருவத்தூர் வரும்பொழுது, ஏன்டா அந்த மோட்டர் என்னாச்சுன்னா கொண்டு விளையான்னு 4-5 தடவை கேட்டு நச்சரிச்சாங்களாம். ஓ, இது ரொம்ப முக்கியமான விஷயமாட்டிருக்குது. இப்போ நம்மளோட கொண்டு மோட்டர் கொண்டு கொடுத்தா தான் ஏதாச்சும் ரொக்கம் வச்சு தண்ணி இறப்பாங்களாட்டிருக்குது அப்படின்னு சொல்லி இவருமே அவசரமாக தயார் பண்ணி மோட்டர் கொண்டு வந்து கொடுத்தாருங்க. தானுங்க மோட்டரை கொண்டு வந்து இவர் மருவத்தூர் இறக்கின உடனேயுமே அதை வாங்கி கொண்டு போய் குடோனில் வச்சு போட்டுனாங்க. இந்த அளவு அதை பயன்படுத்தவே இல்லைங்க. கப்சுப் கடையில் உப்புன்னு ஆகிப்போச்சு. என்ன வினையை கழிக்கிறக்க அம்மா அந்த மோட்டர் வாங்கினாங்களோ அது அம்மாளுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு எப்படின்னு தெரியும். அதே மாதிரி தான் சக்தியில் எங்களை ஒரு முறை அம்மா உழவுகள் புஸ்தகம் போட சொன்னாங்க. அம்மா அருளிய உழவு முறைகள் அப்படின்னு சொல்லிங்க. ஆரம்ப காலத்து இது வரைக்கும் தனிநபர் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் தீர்வாக அம்மா பல வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருந்தார்கள். அதுதான் உழவு முறைகள். அது அட்டைப்படத்தில் உடங்க ஒரு ஐயரு பையனுக்கு பூணூல் போட்டுட்டு இந்த மந்திரோபதேசம் பண்ணுவாங்க பாருங்க. அது அம்மா வந்து அந்த பையனுக்கு காதல் உபதேசம் பண்ணுறாங்க. அப்படி ஒரு நிகழ்ச்சி பாத பூஜையின் போல நடந்ததுங்க சுற்றுப்பயணத்தில். அதை அட்டைப்படமாக போட்டிருந்தோம். அப்புறம் அம்மா வந்து அதை எழுத்து பிரதையெல்லாம் எழுதி திருத்தி அம்மாட்ட கொண்டே காமிச்சோம். அம்மா திருத்தமெல்லாம் பண்ணாங்க. திருத்தம் பண்ணி இது இப்படி போட்டுக்க, அதை அப்படி போட்டுக்க, அந்த வரி வேண்டாம், இந்த வரி இப்படியெல்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி எல்லாம் தயார் பண்ணாங்க. கடைசியாக சரி நீ அச்சடிக்கு கொடுத்துரு அப்படின்னாங்க. அம்மா எத்தனை காப்பி போடுறவங்கன்னு கேட்டோம். 2000 காப்பி போடுங்கடான்னு சொன்னாங்க. 2000 காப்பி போட்டோம். 2030 காப்பி எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து பண்டிலாக கட்டி கொண்டு வந்து அறநிலையத்துறையில் அடுக்கி வச்சிட்டோம். அம்மாவில் போய் பார்த்தோம். அம்மா சொன்னாங்க, எங்கடா புஸ்தகம் பண்ணலாம்? அம்மா அங்கே அறநிலையத்தில் அடுக்கி வச்சுருங்கம்மா. டேடே போய் எடுத்துட்டு வாடா. அதெல்லாம் கொண்டு வானாங்க. அதெல்லாம் எடுத்துக்கொண்டு அருள் கொடுத்து கொண்டு வந்து வச்சோம். அம்மா உள்ளே அடுக்க சொன்னாங்க. அடுக்கிட்டோம். கையில் என்ற ஒரு புஸ்தகம் வச்சுருக்கேன். அது என்ன சாம்பிள் புஸ்தகம் கொண்டாடா அதையும் அப்படின்னா அதையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. சரி நீ போங்க அப்படின்ட்டாங்க. நாங்கள் வெளியே வந்துட்டேன். அவ்வளோதானு. இது முடிஞ்சு எத்தனை வருஷம் வச்சுக்கிறீங்க? 4 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஆக போதும். இது வரைக்கும் அந்த புஸ்தகம் வெளியே வரலைங்க. என்ன கணக்கோ அன்னியன் கணக்கு. ஓம் சக்தி.